மக்களை இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு செய்தி ஒரே மாதிரி சுச்சுவேஷனு, ஒரே மாதிரி சினாரியோ, ஒரு கட்சிக்கு ஒரு மாதிரி போடுறாங்க, இன்னொரு கட்சிக்கு இன்னொரு மாதிரி போடுறாங்க. ஒரு சில பேர் செய்தி போட்டாலும் பாசிட்டிவாக மட்டும்தான் போடணும்னு சொல்லி பேனாவோட உத்தரவு போல் பாசிட்டிவாக அந்த செய்தியை போடுறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த நிகழ்வு நடக்கலை அப்படிங்கிற மாதிரி நான் கடந்து போகிறேன், ஏன்னா எனக்கு பாசிட்டிவாக போடுறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் செய்தியை நெகட்டிவாக போடல, பாசிட்டிவாகவும் போடல நெகட்டிவாகவும் போடல. ஆனால் அதே செய்தி அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தாவேக்கால வந்தால் எத்தனை ஷார்ட்ஸ் போட்ட அப்படின்னு பேனாவை கேட்கும் போது 2ன்னு சொல்லும் போது 2 இல்லை 4 ஷார்ட்ஸ் போடு, 2 பெரிய வீடியோ போடு, 10 பேரை பேட்டி எடுத்தினா 100 பேரை நோக்கி போ அப்படின்னு சொல்லி ஒரு சுச்சுவேஷன் ஒரு செய்தி வரும்போது ஒரு தலைவரை ஒரு மாதிரியும், இன்னொரு சுச்சுவேஷன் இன்னொரு செய்தி வரும்போது அதே தலைவரை வெவ்வேறு மாதிரியும் ஹேண்டில் பண்ணுற ஒரு சினாரியோ தமிழக அரசியல் களத்தில் ரொம்ப நாட்களாக போயிட்டு இருக்கு. நான் 2யுமே ரொம்ப அழகாக ஆணித்தனமாக எடுத்து வரேன் இந்த ஒரு பதிவில் உங்கள் முன்னாடி வைக்கிறேன், நீங்கள் பார்த்து முடிவெடுங்க. விஜயண்ணாக்கு இந்த ஊடகங்கள் பச்சை துரோகம் செய்கிறாங்க அப்படிங்கிறத ஆணித்தனமாக பேசலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, இப்போ தேர்தல் நடக்க போது எல்லா கட்சியும் விருப்ப மனு வாங்குறாங்க, ரொம்ப நல்ல விஷயம். தாவேக்காலையும் விருப்ப மனு வாங்குறாங்க, திமுகலையும் விருப்ப மனு வாங்குறாங்க. திமுகவில் விருப்ப மனு வாங்கின தொண்டர் எப்படி போயிட்டு இருக்கான்னு பாருங்களேன். இந்த திமுகவோட விருப்ப மனு எங்கே கொடுக்குறாங்கன்னா கட்சியோட ஆஃபீஸில் கொடுக்குறாங்க, அண்ணா சாலையில் கொடுக்குறாங்க. அண்ணா சாலை அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமான பகுதி சென்னையில் அப்படிங்கிறது தெரியும். எப்போதுமே அந்த சாலை கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருக்கும். அந்த சாலையில் தலைமை பார்த்தீங்கன்னா விருப்ப மனுக்கு ஒரு 1000 பேரை கூட்டிக்கிட்டு டான்ஸ் போட்டுக்கிட்டு, மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா படகு எதுக்கு எடுத்து வந்தாருன்னு தெரியல, படகு ஒன்றை வண்டியில் கட்டி அந்த ரோட்டில் எடுத்து போய் கட்சி ஆஃபீஸில் போயிட்டு விருப்ப மனு வாங்குறாப்புல. இதே மாதிரி ஒரு விஷயத்தில் தாவேக்கால இருக்கக்கூடியவங்க முதல்ல தேர்தலை சந்திக்கிறாங்க. கொஞ்சம் ஆர்வமாக என்ன பண்ணிட்டாங்க, நிறைய பேர் போய் விருப்ப மனு வாங்கிடலாம்னு சொல்லி பனையூர் அலுவலகம் சென்னையிலேருந்து ஒரு 27-28 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. பனையூர் ஈசிஆரில் இருக்குது. நான் கட்சி ஆஃபீஸ் போயிருக்கேன், அது ஒன்றும் அவ்வளோ பெரிய ரஷ்ஷான ஏரியாவே கிடையாது. அந்த ஏரியாவில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வெளியே வந்ததுக்கு காரணம் என்னன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்கணும், இந்த மாதிரி ரஷ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நம்ம கட்சி ஆஃபீஸ் பக்கத்தில் நிறைய பேரோட வீடு இருக்குது. அந்த பகுதியில் போய் விருப்ப மனு வாங்குற அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் ரஷ் ஆனதுனால அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப ட்ரிகர் ஆகி மீடியாவை சந்தித்து பேட்டி கொடுத்தாங்க அப்படின்னு நீங்கள் செய்திகளில் பார்த்துருப்பீங்க. இவ்வளோ நாள் அமைதியாக இருந்தாங்க, திடீர்னு பேட்டி கொடுத்தாங்க. ரைட், ஓகே. பேட்டி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம தலைவர் என்ன பண்ணார்னா விருப்ப மனுவை ஆன்லைனில் மாற்றிட்டார். ஆனால் இப்போ வரைக்கும் திமுகவோட உடன்பிறப்பு ரோட்டில் வண்டி ஓட்டினார்ல, ரோட்டில் படகு ஓட்டினார், வண்டி தானே நம்ம ஓட்டுவோம், தலைவன் வந்து படகு ஓட்டியிருக்காப்புல. படகு ஓட்டின சினாரியோக்கு திமுகவில் இது வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க, என்ன அறிவுறுத்தல் கொடுத்தாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா இது இடையூறு இல்லையா? இது இந்த செய்தியை இவங்க எப்படி போடுறாங்கன்னா, தாவேக்கால் நடக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரர்கள் கண்ணீர் மல்க பேட்டி, பக்கத்து வீட்டுக்காரர்கள் கோவப்பட்டாங்க, அரசியல் தெரியாத பசங்களா, இன்னும் ஆட்சிக்கே வரல, இவ்வளோ அநியாயம் பண்ணுறீங்களே அப்படியெல்லாம் நிறையா நியூஸ் கார்டு போட்டாங்க, நிறையா செய்திகள் போட்டாங்க, நிறையா ஷார்ட்ஸ் போட்டாங்க, நிறைய யூடியூப் வீடியோ போட்டாங்க. ஆமாம், அந்த விமர்சனத்தை நாங்கள் ஏற்றுக்கிறோம், நாங்கள் மாற்றிக்கிட்டோம். அதே மாதிரி ரோட்டில் ஒருத்தர் படகு ஓட்டினாரு, இவருக்கு என்ன கேள்வி கேட்டீங்க இந்த மீடியாவில்? எத்தனை மீடியா அந்த செய்தி போட்டீங்க? ரோட்டில் படகு ஓட்டலாமா? அந்த சாலையில், அந்த ரஷ்ஷான சாலையில் இந்த மாதிரி போகிறது முதல்ல சரியா? இது முதல்ல தகுமா? வேட்புமனு தாக்கலுக்கு முன்னாடி விருப்ப மனு வாங்க தான் போயிருக்காப்ல. விருப்ப மனு வாங்கவே தலைமை இப்படி போயிருக்காப்லையே, இதை ஏன் யாருமே கண்டிக்கல, யாருமே ஏன் போடலை? நான் சொல்றது ஆஸ் யூஸ்வல் மூத்த பத்திரிகையாளர்கள், சமூக ஊடகத்தை சேர்ந்தவங்க, சமூக ஆர்வலர்கள், இவங்க யாருமே இந்த செய்தியை ஏன் பேசவே இல்லை அப்படிங்கிறது நான் உங்க முன்னாடி வைக்கிற முதல் கேள்வி. இப்போ 2வது, இதற்கு இவர் அனுமதி வாங்கியிருப்பாரா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் என் முன்னாடி இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அண்ணா சாலையில் போலீஸ் அனுமதி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஒருவேளை அனுமதி கொடுத்துருந்தாங்கன்னா அது விசித்திரமானதாக இருக்கும். அந்த அனுமதி அப்படிங்கிறது ஊர்வலமாக போய் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி கூட அவர் அனுமதி வாங்கியிருக்கலாம். நான் படகு எடுத்துடுவேன் ரோட்டில், அதுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்கும்போது அதற்கு அனுமதி போலீஸ் தரப்புலேருந்து கொடுத்துருப்பாங்களா அப்படிங்கிறது நான் தமிழக காவல்துறையை குறைச்சி மதிப்பில்லை, எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு கம்மி. ஆனால் ஆளுங்கட்சி அனுமதியாவது, அதாவது நாங்கள் இஷ்டத்துக்கு பண்ணுவோம், ஏன்னா நாங்கள் ஆளுங்கட்சி அப்படிங்கிற ப்ராசஸில் நிறையா விஷயங்கள் இங்கே நடக்குது. போலீஸ்காரங்க பாவம், அவங்க என்ன பண்ண முடியும்? அவங்களால எதுவுமே பண்ண முடியாது, பார்த்துட்டு கடந்து போகிறாங்க. ஆனால் தாவேக்கான என்ன பண்ணுவாங்கன்னா ஆக்ஷன் எடுப்பாங்க, ஏன்னா போலீஸ்காரங்க பாவம். தாவேக்கால சமீபத்தில் தலைவர் விஜய் அவர்கள் வேலூர் போகும்போது கிரேன் மூலமாக தலைவருக்கு மாலை போடலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் முடிவெடுக்கிறார். நான் மறுபடியும் சொல்கிறேன், அதை நான் ஆதரிக்கவே இல்லை. அதற்கு முறையாக அனுமதி வாங்காமல் கிரேனை தூக்கிட்டு வரும்போது அதை பார்த்த போலீஸ்காரங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த கிரேனையும் பறிமுதல் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சம்பந்தப்பட்ட நபர்கள் ஒரு 4 பேர் பக்கம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த மாலை போட வந்தார்ல அவரையும் தூக்கி உள்ளே வச்சிட்டாங்க. இந்த ஒரு விஷயத்தை
கிரேனை எடுத்து வரீங்க ரோட்டில் எடுத்து வரும்போது அனுமதி வாங்காதனால உங்கள் மேலே நடவடிக்கை எடுத்தோம். எவ்வளவு கரெக்டாக இருக்குது இந்த விஷயத்தை. நம்ம யாராவது இதை கண்டிச்சோமா, நம்ம யாராவது இதை ஆதரிச்சோமா? செய்ய போகிறாந்தா அனுமதி வாங்கிட்டு செய்யுங்க. முதல்ல இதெல்லாம் ஏன் செய்கிறீங்க அப்படிங்கிறதா நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் செய்கிறாங்க ஒரு பக்கம். இருந்தாலும் சம்பந்தப்பட்ட இடத்துல ஒரு இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் இருந்திருக்காரு. இந்த கிரேன் விஷயத்தை சரியா அவர் பார்க்கலன்னு சொல்லி அவர் காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த இன்ஸ்பெக்டர் வந்து விளக்கம் கொடுத்ததுக்கப்புறம் சரிப்பா இனிமேலாம் அப்படி நடக்கக்கூடாது, பார்த்து கவனமாக இருன்னு சொல்லி அந்த இன்ஸ்பெக்டரை காத்திருப்பு பட்டியலுக்கு கொண்டு போயிட்டு மறுபடியும் வந்து விளக்கத்தை ஏற்றுக்கிட்டு பழைய நிலைமைக்கே கொண்டு வந்திருக்காங்க. ஒரு இன்ஸ்பெக்டருக்கு மேலிடத்திலேருந்து அழுத்தம் வந்ததுனால இந்த செயல்பாடு நடந்திருக்கு. தலைமை படம் எடுத்து வந்திருக்காப்லையே, இவர் மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இல்லை இவர் அனுமதி வாங்கியிருக்காரானாவது வெளியே சொன்னீங்களா? இதை பற்றி ஏதாவது தெளிவை ஏற்படுத்தினீங்களா போலீஸ்காரங்க? வேலூரில் வந்து சிடிஆர் அண்ணா வந்து சமீபத்தில் இந்த மாதிரி வந்து அனுமதிக்கு இவ்வளோ நாள் ஆகுது அவ்வளோ நாள் ஆகுதுன்னு சொல்லும்போது ஒரு 1.5 பக்கத்துக்கு முளநீள அறிக்கை வெளியிட்டீங்களே, உங்களை பற்றி ஒரு குற்றச்சாட்டு வைக்கும்போது அதுக்கு ஒரு கவுண்டர் அட்டாக் கொடுத்துட்டாரு. ஆனால் அந்த 1.5 பக்க அறிக்கையை தாவேக்கான மிக வேகமாக செய்கிறீங்களே, திமுக சார்ந்து இந்த செயல்பாடுக்கு எவ்வளவு தூரம் உங்களை நாங்கள் ட்விட்டரில் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் ஆமாங்க அனுமதி கொடுத்து தான் அவர் போனார், இல்லைங்க அனுமதி இல்லாமல் அவர் போயிட்டார், அனுமதி இல்லாமல் அவர் போனதுனால அவர் மேலே நடவடிக்கை எடுத்திருக்கோம், அனுமதி கொடுத்தோம் ஆனால் அவர் வித்தியாசமாக பண்ணிட்டாரு, இருந்தாலும் இவர் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நாங்கள் ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் காவல்துறையிட்டேருந்து ஏதாவது ஒரு பதில் வந்திருக்கா அந்த சினாரியோக்கு? நான் தெரியாமல் கேட்குறேன். உங்கள் மேலே மரியாதை வச்சிருக்கேன், உங்கள் மேலே மதிப்பு வச்சிருக்கேன். நீங்களும் இந்த செய்தியை சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. ஏன் பார்க்கல, ஏன் கவனிக்கல நான் கேட்கல, நடந்துருச்சு என்ன செஞ்சீங்கன்னு தான் கேட்குறேன். வேலூரில் செஞ்சீங்கல்ல, இங்கே ஏன் செய்யலை அப்படிங்கிறதான் என்னுடைய 2வது கேள்வி. இப்போ 3வது பிரதானமான விஷயத்துக்கு வரேன். ஒரு உடன்பிறப்பு 75 வருஷம் அரசியல் அனுபவம் அவருக்கு இருக்குது. ஒரு கட்சியில் விருப்ப மனு தான் தாக்கல் பண்ண போகிறாப்புல. ஏன் இவ்வளோ அறப்பற? அதுவும் அண்ணா சாலையில் நீங்கள் ரோட்டில் இப்படி போகும்போது நீங்கள் அனுமதி வாங்கியே போகிறீங்கன்னு கூட வச்சுக்கலாமே. பொதுமக்களுக்கு இடையூறு வரும் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய அந்த மூலையில் தோணவே தோணாதா? தெரியாமல் கேட்குறேன். ஏன் அப்படி போய் விருப்பமனு கொடுத்து அந்த செய்தியை கிரியேட் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க? அந்த தொகுதி மக்களுக்கு 10 நல்லது செஞ்சிருந்தா கூட உங்கள் முகம் வந்து அந்த தொகுதி மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கும். அதை விட்டுட்டு சாலையில் டான்ஸ் போட்டுக்கிட்டு வண்டி எடுத்து வந்துக்கிட்டு அலப்பறையை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் முதல்ல தேர்தலை சந்திக்கிற இந்த கட்சி, முதல்ல எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுற இந்த பசங்களை பார்த்து ஏன் பொதுமக்களுக்கு இடையூறு பண்ண தெரியாமல் உங்களுக்கு ஒரு நிகழ்வை நடத்த தெரியாதான்னு கேட்குறீங்க. நீங்கள் கேட்குற கேள்வி 100% சரி, நான் ஏற்கிறேன். ஆனால் அதற்கு நீங்கள் முதல்ல தகுதியா அப்படிங்கிறத நான் இங்கே கேட்குறேன். இந்த கேள்வியை கேட்குற நீங்கள் எந்த அளவு தகுதியாக இருக்கீங்க? நீங்கள் இடையூறு பண்ணாமல் இருக்கீங்களா? நீங்கள் கரெக்டாக இருக்கீங்களா? எனக்கு அட்வைஸ் பண்ணுறப்பா நீ யார்? நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க? நான் வந்து படகு எடுத்து விடுவேன் ரோட்டுக்கு. எங்களுக்கு படகுலாம் எடுத்து இல்லையே, அவங்க வந்து வண்டி வந்து பார்க் பண்ணிட்டு போயிட்டாங்கிறது தான் பஞ்சாயத்து, சரிங்களா? ஆனால் நீங்கள் வந்து படகு எடுத்து வந்து பார்க் பண்ணுறீங்களே ரோட்டில், இந்த பஞ்சாயத்து எப்படி, அந்த பஞ்சாயத்து எப்படி? இது முதல்ல சரியா, இது முதல்ல அறமா, இது முதல்ல கரெக்டாக? இதை தான் நான் இங்கே கேட்குறேன். எனக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீ யோகியனா, அவ்வளோதான் இந்த வீடியோவில் நான் கேட்குறேன். வேறு எதுவுமே நான் இந்த வீடியோவில் கேட்க போகிறதில்ல. ஆனால் இந்த 2 சினாரியிலையும் 4வது ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு தலைவர் இந்த செய்தி நடந்துச்சா, இப்படி போணுச்சா, இது இந்த மாதிரி படகு எடுத்து வந்தாங்களா, அதை பற்றிலாம் அவருக்கு தெரியுமான்னு தெரியல. யார்? நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சரை சொல்கிறேன். ஓகே, ஏன்னா 25,000 வந்துச்சா விருப்பமனுக்கு, வாங்கி உள்ளே போட, அடுத்த வேலையை பாரு, அடுத்தால கூப்பிடு, அடுத்து அவ்வளோதான். இதை பற்றி அவர் கவலையே படல. ஆனால் இன்னொன்று தலைவர் மீடியாவை கவனிக்கிறாரு, மீடியாவை பார்க்குறாரு. பொதுமக்களுக்கு இடையூறுனா ஆன்லைனில் மாற்றி யாருக்கு இடையூறு இல்லாமல் விருப்ப மனு கொடுங்க. விருப்ப மனு கொடுக்குறது உங்களுக்கு உரிமையாக இருக்கும் போது அந்த விருப்ப மனு யாருக்குமே பாதிப்பு இல்லாத வகையில் கொடுக்கணும். அதுதான் சரியான அறமாக இருக்கும்னு சொல்லி ஒரு தலைவர் நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டு, நீங்கள் சொல்கிற விமர்சனத்தை ஏற்றுக்கிட்டு அந்த விமர்சனத்துக்கு மாற்றாக என்ன பண்ண முடியுமோ அதை செஞ்சார். நீங்கள் இது வரைக்கும் என்ன பண்ணீங்க, நீங்கள் இது வரைக்கும் என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறது உங்கள் முன்னாடி நான் கேட்குறேன். ஸோ முதலமைச்சரில் ஆரம்பித்து திமுக இருக்கக்கூடிய நிர்வாகி வரைக்கும் இந்த மாதிரி செயல்படுறாங்க. அந்த ஹையராக்கியில் எந்த ஒரு இடத்துலையுமே நடவடிக்கை இல்லை. தாவேக்கான பொங்குன்னு பொங்குற அத்தனை பேர் திமுகனா ஏன் பொங்க மாட்டுறீங்க? எனக்கு அதான் கேள்வி. அதிகாரத்தில் இருக்காங்க, ஏன் மரியாதையாக கேள்வி கேட்டால் கோச்சிக்க மாட்டாங்க? நியாயமான விமர்சனம் வச்சா திமுக காரன் ஏற்றுக்காம போவான், ஏற்றுக்க மாட்டானா? எனக்கு தெரியல. குறைந்தபட்சம் திமுகவே அப்படிலாம் உங்களை பேச சொல்ல. சமூக ஆர்வலர்களாக இருக்கீங்கல்ல, மூத்த பத்திரிகைகளாக இருக்கீங்களா, அப்படி பயங்கரமாக பேசுங்கலாம் நான் சொல்லலை. குறைந்தபட்சம் ஒரு ட்வீட்டு, ஒரு கொஸ்டின், ஒரு கேள்வி, இதை ஏதாவது எழுப்புனீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். அதை கூட எழுப்ப மாட்டீங்களே. நீங்கள் சமூக அக்கறை காரணமாக நாங்கள் தாவேக்க வந்திருக்கிறோம், வாங்கப்பா வாங்க, சமூக அக்கறை காரணமாக தாவேக்கா பக்கம் வாங்க. என்னத்தை சொல்கிறதுன்னு தெரில. இதுக்கப்புறம் உங்கள் நடவடிக்கை எடுப்பாங்கன்னு தெரில. என் மனசில் ஒரு ஆதங்கம் இருந்துச்சு, அந்த ஆதங்கத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அதை சொல்லிட்டு இந்த ஒரு பதிவை நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.